இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ செகண்ட் ஸ்டாண்டர்டுடைய 5th லெசன் தாத்து அவுர் மை சாரங்கி புக்ல இருந்து பார்க்க போறோம். தாத்துன்னு தாத்தா இருக்காங்க, அவங்கள செல்லமா தாத்துன்னு கூப்பிடுறாங்க. அவருன்னு அதுவும் இல்லாம மை மைன்னு நானு, தாத்தாவும் நானும் அப்படிங்கறது நம்மளுடைய லெசன் நேம். வாங்க லெசன் பார்க்கலாம். मैं अपने दादाजी के साथ रखती हूँ. மேனா நான் வந்துட்டு அப்பனே அப்படின்னா என்னுடைய அர்த்தம், தன்னுடையன்னு சொல்லுவாங்க, அதான் அப்பனே. தாதாஜி கே சாத், தாதாஜினா தாத்தான்னு அர்த்தம், ஜீனா மரியாதை சொல்ற இல்லையா. தாதாஜி கே சாத், சாத்னா வித்துன்னு அர்த்தம், தாத்தா கூட. ரகதி ஹோ, ரகுனா ஸ்டேன்னு அர்த்தம், இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க. உன்ஹே மை தாத்தா ககதி ஹோ, உன்ஹேனா அவங்கள வந்துட்டு, மைனா நான் வந்துட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ககுன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க, நான் அவங்கள தாத்தான்னு தான் சொல்லுவேன். लेकिन जब उन पर बहुत प्यार आता है तो मैं उन्हें तातो बुलाती हूँ. லேக்கின் பட் ஆனா ஜப்னா எப்ப வந்துட்டு உன் அவங்கன்னு சொல்லுவாங்க, பர்ற மேல, அதாவது அவங்க மேல. பகுத் பியார், பகுத்னா வெறின்னு அர்த்தம், நிறைய பியார்னு அன்பு இல்லையா. ஆத்தானா வருதோ, தோன தென் அப்புறம் வந்துட்டு மைனா வந்து உன்கேன்னு அவர்களின் அர்த்தம், அதாவது தாத்தா வந்துட்டு தாத்து புலாத்தினை, தாத்துன்னு சொல்லிட்டு புலால கால் இடத்த கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. புலாத்தி அப்படின்னு நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், कभी कभी तातू मुझे सिनेमा दिखाने बाहर ले जाते हूँ है. கபி கபி கபினா எனி டைம், எப்பவாதுன்னு சொல்லுவாங்க, எப்பவாது. தாத்து என்ன பண்ணுவாங்களா, முஜே என்ன, சினிமான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் வேர்டு. திக்கான ஷோ காட்டுறதுக்கு வேண்டி, பாகர்னா அவுட் சைட், வெளியில. லே ஜாத்தே லேனா டேக், லேயா ஜாத்தேனா போறது நடக்குது, எடுத்துட்டு போவாங்க, அதாவது கூட்டிட்டு போவாங்கிறது அப்படி சொல்றாங்க. மே உன்கி கோதி மே பைக்கர் ஹாரன் பஜாத்தி ஹூ. மைனா நான் வந்துட்டு உன்கினா அவங்களுடைய, அதாவது தாத்தாவுடைய. கோதிமே பைக்கர், கோது லேப் நடத்த, மடின்னு சொல்லுவாங்க இல்லையா. பைக்னா செட் நடத்த, மேல இல் நடத்த, அதாவது மடியில். பைக்னா செட் உட்கார்ந்துகிட்ட. ஹாரன் இருக்குல்லையா, அந்த ஹாரன் இருக்குல்லையா, அதை வந்துட்டு பஜனா பிளே நடத்தம், அதாவது நான் பிளே பண்ணுவேன், அந்த ஹாரனை பிளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும் அந்த சவுண்ட், பாம் பாம் அப்படின்னு சொல்லி சவுண்ட் இருக்கும். रास्ते की सब बकरियां और गायें दूर हट जाती हैं. ராஸ்தனா வேன்னு அர்த்தம், வழியில இருக்கக்கூடிய சப்னா எல்லா. பக்கரினா கோட்ஸ் இல்லையா, எல்லா ஆடுகளும் சரி. அவர்னா அதுவும் இல்லாம காயினா கவு இல்லையா, எல்லா மாடுகளும் சரி, ப்ளூரல் ஃபார்ம்னு கொடுத்திருக்காங்க. எல்லா மாடுகளும் தூர் ஹட் ஜாத்தி ஹை, தூர்னா தூரமா. ஹட்னா ரிமூவ் அர்த்தம், மூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே விலகி. ஜாத்தி ஹை, ஜானா போறது இல்லையா, எல்லாமே விலகி போயிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. இவங்க ஹார்ன் பிளே பண்ணோடனே எல்லாமே விலகிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், தாத்து क्यों न हम चांद पर चले, मैं पूछती हूँ. தாத்தாவை கூப்பிட்டுட்டு கியோனா ஏன் வந்துட்டு, நான் நெகட்டிவ் வேர்ட் இல்லையா. ஹம்னா வி, நம்ம. சாந்து பர் சலே, சாந்துனா நிலா இல்லையா, பர்னா மேல, நிலாவுக்கு மேல. சலேனா போகிறதுன்னு அர்த்தம். இப்ப நான் வந்திருக்கு இல்லையா, சோ ஏன் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம ஏன் வந்துட்டு நம்ம நிலா கிட்ட போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மைனா நான், அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு பூச்னா ஆஸ்க் இல்லையா, கேட்பாளாமா. வே சிர் ஹிலாக்கர் ஹன்ஸ் தேத்தே ஹே. வேனா அவர் அர்த்தையா, நம்ம தாத்தா வந்துட்டு சிர் ஹிலாக்கர், சிர்னா தலை இல்லையா, ஹிலானா ஷேக் அர்த்தம், ஆட்டுறன்னு சொல்றாங்க, தலையை ஆட்டிக்கிட்டே வந்துட்டு. ஹான்ஸ் தேத்தே ஹான்ஸ் லாப், சிரிக்கிறதுன்னு அர்த்தம். தேத்தனை கிவ் இல்லையா, ஒரு சிரிப்பு கொடுப்பாராமா. தாத்தா கே தாந்த் நகி ஹை. தாத்தாக்கு தாந்த்னா பல்லு இல்லையா, அவங்களுக்கு பல்லு வந்து நகின்னு சொல்லிட்டாங்க, சோ இல்லைன்னு அர்த்தம். நகி நெகட்டிவ் வேர்டு இல்லையா, அப்ப அவங்களுக்கு பல்லு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நகி மத், இந்த மூணு வந்துச்சுன்னா நெகட்டிவ் வேர்டுன்னு அர்த்தம். जब वे हंसते हैं तो एक गुलाबी सी दीवार दिखाई देते हैं. ஜப்னா எப்ப வந்துட்டு வேனா அவர் யார், தாத்தா வந்துட்டு. ஹன்ஸ்தே லாஃபிலே சிரிக்கிறாங்களோ, தோன தேராப்பா. ஏக் குலாபி சி, ஏக்னா ஒரு குலாப்னா ரோஸ் இல்லையா, சீனா லைக் அர்த்தம், அதாவது ஒரு ரோஸ் மாதிரியான. தீவார்னா டோர் அர்த்தம், ஒரு டோர் வந்துட்டு. திகாயினா ஷோ, டிஸ்பிளேன்னு அர்த்தம், நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. தேத்தனா கிவ் அர்த்தம், டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. அவர்னா அதுவும் இல்லாம फिरना திரும்பியும். ஏக் குலாபி சி குஃபா, ஏக்னா ஒரு குலாப்னா ரோஸ்ன்னு சொன்னாலே, சீனா லைட், அதாவது ஒரு ரோஸ் மாதிரியான குஃபானா குகைன்னு அர்த்தம், ஒரு உள்ள ஒரு குகை மாதிரி தெரியுமா, அவங்க வாயை வந்து அப்படி சொல்லி வர்ணிக்கிறாங்க. नेक्स्ट है, जब बारिश होती है तो ताता खिड़की के बाहर इशारा करते हैं. ஜப்னா எப்ப வந்துட்டு, பாரிஷ்னா மழை இல்லையா, ஹோத்தினா ஹேப்பன் அர்த்தம், அதாவது மழை பொழியுதோ.
தோனா இது அப்ப வந்துட்டு தாத்தா என்ன பண்ணுவாங்களா, கிடுக்கி, கிடுக்கினா விண்டோன்னு அர்த்தம், ஜன்னல் இருக்கும் இல்லையா, கே பாகர், பாகர்னா அவுட் சைடு, அதாவது ஜன்னலுக்கு வெளியில, இஷாரா கத்தேங்க, இஷாரனா சைகை காட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, அதான் மார்க்கிங், இஷாரனா சைகை காட்டுறது, கத்தேனா டூன்னு அர்த்தம், அவங்க சைகை காட்டுவாங்களாம். அவர் ககுத்தேங்க, அவருன்னு அண்ட் அதோடு இல்லாம ககுத்தே, ககுனா டெல் இல்லையா, சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேக்கோ பாரிஷ் சாரி பர்ஷாத் ஹோ ரகி ஹை, சலோ பாகர் சலே, தேக்கோ, தேக்கோன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு, பர்சாத், பர்சாத்னால மழைதான், பாரிஷ் பர்ஷாத் எல்லாமே மழைதான். ஹோ ரகி ஹே, ஹோனா ஹேப்பன், ரஹினா ஐஎன்ஜி ஃபார்ம்னு அர்த்தம், அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சலோ சலோ லெட்ஸ் கோ, போமா அப்படின்னு சொல்றாங்க. பாகர் சலே, பாகர்னு அவுட் சைட் வெளியில, சலே சலேனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிடுறாங்க. தாத்து और मैं हमेशा कुछ अलग करते हैं. தாத்துவும் அவருன்னு அதோட இல்லாம மைனா நானும் என்ன பண்ணுவோம், ஹமேஷா, ஹமேஷா ஆல்வேஸ் எப்பவுமே, குச் குச்னா கொஞ்சம், அலக் அலக்னா டிஃப்ரெண்டா, வெரைட்டி வெரைட்டியா வந்துட்டு, கர்த்தே ஹை, கர்த்தேனா டூ செய்வோம், நாங்க எப்பவுமே விதமா ஏதாவது டிஃப்ரெண்டா தான் செய்வோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஹம் சமுத்திர தட் பர் ஜாத்தே ஹை. ஹம்னா நாங்க என்ன பண்ணுவோம், சமுத்திர தட், சமுத்திரனா ஓஷன் இல்லையா, கடல் சொல்லுவோம் இல்லையா, தட்னா ஷோர் நட்டா, அதாவது கடற்கரைக்கு, பர்னு மேல, ஜாத்தே ஹை, ஜாத்தேனா போயிருவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ऊंचे ऊंची नीची लहरें मेरे चारों तरफ उठती गिरती हैं. ஊஞ்சி, ஊஞ்சினா ஹைன்னு அர்த்தம், உயரமான, நீச்சி, நீச்சினா லோன்னு அர்த்தம், கீழே கம்மியா இருக்கக்கூடிய, அதாவது உயரமான திரும்ப பள்ளமா இருக்கக்கூடிய, லகரே, லகரேனா வேவ்ஸ் இல்லையா, அலைகள் இருக்கும் இல்லையா, மேரே, மேரேனா என்னுடைய, சாரும் தரப், சாருன்னு நாலு இல்லையா, தரப்னா சைடு, நாலு சைட்லயுமே வந்துட்டு, உட்டுத்தி, ஊட்டுனா அவேக் அர்த்தம், எழுகிறதுன்னு அர்த்தம், கிருத்தி, கிருத்தினா ஃபால், கீழே விழுகிறது, எழுந்தும் கீழே விழுந்துமா வந்து போயிட்டே இருக்கும், அதாவது அலை வந்து இப்படி போறத வர்ணிக்கிறாங்க. சாந்த ஹமாரே சாத் சாத் சல்தா ஹை. சாந்த், சாந்தன மூணுலயே, நிலா வந்துட்டு ஹமாரே, ஹமாரா அவர்ஸ் நம்மளுடைய, சாத் சாத், சாதன வித்து நடத்த, கூடவே என்ன பண்ணுது, சல்தா ஹை, சல்தானா போகுது, நம்ம நடக்கும் போது சாந்து மூணு நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத சொல்றாங்க. அவர் ஹவாயே சீட்டி பஜாத்தி ஹை. அவருன்னு அதோடு இல்லாம அந்த ஹவான ஏர் அர்த்தம், காற்று என்ன பண்ணுது, சீட்டி, சீட்டினா விசில் அர்த்தம், பஜாத்தினா பிளேன் அர்த்தம், அதாவது காட்டு வந்து விசில் அடிக்கிற மாதிரி சொல்றாங்க. नेक्स्ट है मछलियां तातू और मुझे दूंधती हुई आती हैं. மச்சலி, மச்சல ஃபிஷ் இல்லையா, அந்த ஃபிஷஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க, மச்சலியா ஃபிஷஸ் வந்துட்டு, தாத்துவையும் அவரு அண்டதும் இல்லாம, முஜேனா என்ன என்ன பண்ணுது, தூந்து தீ ஹுயி, தூன்னா சர்ச் நடத்த, தேடிக்கிட்டே, ஹுயினா ஹேப்பன் நடத்தும், ஆத்தினா வருது, தேடிக்கிட்டே வருது அப்படிங்கறத சொல்றாங்க. மேரே உங்களியாம் குத்தர்த்தி மேரி, மேரினா என்னுடைய, அந்த உங்களினா ஃபிங்கர்ஸ் சொல்லுவாங்க, விரல்கள் என்ன பண்ணுது, குத்தர்த்தி, குத்தர்னா கடிக்கிறதுன்னு அர்த்தம், அது என்ன பண்ணுது, பைட் பண்ணுது அப்படிங்கறத சொல்றாங்க. அவர் முஜே கேள்னேக்கோ புலாத்தி ஹே. அவருன்னு அதோடு இல்லாம முஜேனா என்னையன்னு அர்த்தம், யார் அந்த குட்டி பாப்பா வந்துட்டு, கேள்னேக்கோ, கேள்னா பிளேலையா விளையாடுறதுக்கு வேண்டி, புலாத்தி ஹே, புலானா கூப்பிடுது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், हम दौड़ लगाती है और कलाबजियां कहते हैं, காத்தே हैं. ஹம்னா நாங்க வந்து தவுடுனா ரன்லயே ஓடுறது இல்லையா, லகுத்துனா ஸ்டார்ட், நாங்க ஓட ஆரம்பிச்சிருவோம். அவருன்னா அதுவும் இல்லாம, கலாபாசி அப்படிங்கிறது உல்டாவா பல்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்னன்னு சொல்லுவோம், சம்மர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்லயா, அதை வந்துட்டு காத்தே, காண சாப்பிடுறதுன்னு அர்த்தம், ஆனா ஆக்சுவல் மீனிங் வந்து பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா, காத்தேனா சாப்பிடுறதுதான் மீனிங், அந்த இடத்துல வந்து கலாபாசியா காத்தே அப்படின்னு வரும்போது நாங்க பல்டி அடிப்போம் அப்படிங்கறத சொல்றது. जब अंधेरा हो जाता है तो मैं चाकू का हाथ पकड़ लेती हूँ. ஜப்னா எப்ப வந்துட்டு, அந்த டார்க்னஸ் நடத்தி, இருட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹோ ஜாதி, ஹோன ஹேப்பன், எப்ப இருட்டு ஆகிருதோ, ஜாத்தனா போறதுன்னு அர்த்தம், எப்ப இருட்டாகி போயிருதோ, தோனா தேன் அப்போ, மைனா நான் வந்துட்டு, தாத்தூக்கா ஹாத், தாத்தா இருக்காங்களே அவங்களுடைய ஹாத்னு ஹேண்ட், கைய வந்துட்டு பக்கத்துல ஏத்தி, பக்கத்துல கேட்ச்லயே பிடிக்கிறது இல்லையா, இல்லையா டேக் நடத்த எடுத்து பிடிச்சிப்பாங்களாமா. உன்கே சாத்துமே குதித்தி ஃபாந்தத்தி கர் ஆ ஜாத்தி ஹூ. உன்கேனா அவங்களுடைய சாத்திரம் வித்து நடத்தாங்க கூட, மைனா நான் வந்துட்டு, குடுத்தி ஃபாந்தி ரெண்டுமே வந்துட்டு ஜம்ப் பண்றதுக்கான வேர்டு, ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கர்னா ஹவுஸ், வீட்டுக்கு வந்துட்டு, ஆ ஜாத்தி ஆனா கம்ல வருது இல்லையா, ஜாத்தினா போறது நடத்தாது, அதாவது ஆ ஜாத்தி அப்படின்னு நாங்க வந்துருவோம் அப்படிங்கறத சொல்றாங்க.
और फिर तातू अपनी मनपसंद किताब पढ़ने बैठ जाते हैं அவர்னா அதோர் இல்லாம फिरना அகைன் திரும்பி என்ன பண்ணுவாங்க தாத்து அப்படி அப்படின்னா தன்னுடைய மண் பசந்த் கிதாப் மண்ணா மனசுன்னு அர்த்தம் பசந்த்னா லைக் அதாவது மனசுக்கு பிடிச்ச அந்த கிதாப் அந்த புக்கை வந்துட்டு பண்ண படிக்கிறது இல்லையா ரீட் பண்றதுக்கு பைட் ஜாத்தி ஹை பைட்னா சிட்னது உட்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஜாத்தினா போடுறது அதாவது உட்கார வந்துருவாங்க அப்படிங்கறது சொல்றாங்க தாத்து யக் கோயி ஜாதுயி கிதாப் ஹை தாத்து அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கூப்பிட்டு யக்னா இது கோயினா இனி எதுவும் ஜாதுனா மேஜிக் இல்லையா கிதாப்னா புக் இது எது மேஜிக் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா பூச்சு தீகும் மேங்கிறது நான் அந்த பொண்ணு சொல்றாங்க பூச்சுனா ஆஸ்னா கேப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா தாத்து முஸ்குராத்தே ஹை தாத்து வந்து நம்ம தாத்தா என்ன பண்றாங்க முஸ்குரானா லைட்டா ஸ்மைல் பண்ணுவோம்ல சின்னதா அது பேரு முஸ்குரானான்னு சொல்லுவாங்க முஸ்குராத்தே சின்னதா ஸ்மைல் பண்றாங்க क्या मैं भी जादूगर बनूंगा क्या வாட் என்ன மைனா நான் வந்துட்டு பிபின்னு ஆல்சோ நானும் கூட ஜாது அப்படின்னா மேஜிக் சொன்ன ஜாதுகார்னா மெஜிஷியன் அர்த்தம் பனுங்கினா வில் பிகம்னு அர்த்தம் நான் வந்து ஆகிறவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேக்குறாங்க மே ஃபிர் பூஜ்தி ஆப்கி தரக மேனா நான் வந்துட்டு ஃபிர் அகைன் திரும்பவும் பூச்சுன்னா ஆஸ்க் அந்த பொண்ணு திரும்பவும் கேக்குறாளாம என்ன கேக்குறா அப்படின்னா ஆப்கி தரக் ஆப்கினா யுவர்ஸ் உங்களை தரக்னா டைப் உங்களை மாதிரியான்னு கேட்போம் இல்லையா அது மாதிரி கேக்குறாங்க வே ககுத்தே ஹை அபு சோஜாவோ வேணும் அவர்னு அர்த்தம் யார் அந்த தாத்தா வந்துட்டு ககுத்துனா சொல்றாங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படின்னா இப்ப வந்துட்டு சோஜாவோ சோனா ஸ்லீப்லயா தூங்குறதுலயா ஜானா போடுறது இப்ப தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க உன்கி கோதுமே சிர் ரக்குக்க மே சோ ஜாத்தி ஹூம் உன்கினா அவங்களுடைய அதாவது தாத்தாவுடைய கோதுமை லேப்ல மடியில சிர்னா ஹெட் தலைய ரக்னா கீப் நிறுத்த வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தலைய வச்சு மைனா நான் வந்துட்டு சோ ஜாத்தி ஹூம் சோனா ஸ்லீப் நிறுத்த ஜாத்தினா போறதுல அவங்க தூங்கி போயிடுறாங்க मुझे अपने தாத்து से बेहद प्यार है मुझेனா எனக்கு அப்படின்னா தன்னுடைய தாத்து இருக்காங்களே தாத்தா கிட்ட சேனா ஃப்ரம் தாத்தாவிடம் பெகத்னா வெறி நடத்து ரொம்பவே பியார்னா அன்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க மே பிரார்த்தனா கர்த்தி ஹூம் கி ஏக் தின் மே பி உன்கே ஜைசே பனுங்க மேனா நான் வந்துட்டு பிரார்த்தனா பிரேயர் இல்லையா கத்தினா செய்யறது நான் வேண்டிக்கிறேன் என்ன வேண்டிக்கிறேன் பொண்ணு சொல்றா நான் வேண்டிக்கிறேன் என்ன அப்படின்னா கி ஏக் தின் கீனா தட்னு அர்த்தம் என்ன அப்படின்னா ஏக் தின் ஏக்னா ஒரு தின்ன டே ஒரு நாள் வந்துட்டு மைனா நான் வந்துட்டு பீனா ஆல்சோ நானும் கூட உன்கேனா அவங்கள ஜெய்சேனா லைக் தட் இல்லையா அவங்கள மாதிரியா தாத்தா மாதிரியே பனுனா வில் பிகம்னு அர்த்தம் பனானா பிகம்னு அர்த்தம் பனு அப்படின்னா வில் பிகம்னு அர்த்தம் ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றாங்க நானும் ஆகிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிக்கிறதா சொல்றாங்க இந்த லெசன் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கீதா தர்மராஜன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க நம்மளுடைய சேனல்ல சிபிஎஸ்இ கிரேட் 1 to 10க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட நம்மளோட சேனல்ல ஹிந்தி சாப்டர்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் வந்து அவைலபிளா இருக்குது ஹிந்தி எக்ஸ்பிளனேஷன் சர்வீஸ்னு சொல்லிட்டு நீங்க கண்டென்ட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம் இது பெய்டு சர்வீஸ் தான் இந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட்டை மெயில்ல சென்ட் பண்ணி விடலாம் இதுக்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கூட நம்மளுடைய சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த பிளேலிஸ்டோட டாப் பிளே கூட இருக்கும் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ